எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா நான் ஒரு 10 நாளாவே வீடியோக்குள்ள வரல. வெறும் இன்ட்ரோ மட்டும் தான் எடுத்து போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலாம் நான் முன்னாடியே எடுத்து வைக்கிறது. நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிட்டா, அன்னைக்கு இத போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எப்பவுமே ஸ்டாக் எடுத்து வச்சுக்குவேன் நானு. ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, வ்ளாகா என்னால பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவோட அக்கா, பெரியம்மா இறந்துட்டாங்க. திடீர்னு அவங்க இறந்ததுனால, அதுக்கப்புறம் எங்களால வ்ளாக் எடுக்க முடியல. அம்மாவுக்கு சொந்த அக்கா, என்னுடைய பெரியம்மா தான் இறந்துட்டாங்க. அவங்க மாடு, ஆடெல்லாம் வச்சுன்னுருக்கிறாங்க. கழனியில மேய்ச்சிட்டு நைட் அங்கே கட்டிட்டு இருக்கிறாங்க. சரி மழை வருதுன்றனால அங்கேயே வீடு இருக்குது சின்னதா, அங்கே படுத்துட்டாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி, 11:30 மணி இருக்கும். அந்நேரத்துக்கு இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாம்பு மேலே ஏறி போயிருக்குது. கை மேலே ஏறி போயிருக்குது. இந்த கை மேலே ஏறத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கையில புடிச்சு தூக்கி இப்படி போடும்போது, இந்த கையில கொத்திரு கரெக்ட்டா இந்த நரம்புல கொத்திருச்சு. பாம்பு கடிச்சு அவ்வளோ ரத்தம் போயிருக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுமே. எங்க பெரியம்மாக்கு நடந்ததுக்கப்புறம் தான். அவ்வளோ ரத்தம் போயிடுச்சுங்களாம் பாருங்க. கடிச்சதுனால அவங்களே என்ன கழனியில யாருமே இல்ல. அங்க சுத்தி வீடுங்கலாம் கிடையாதுங்களா. ரொம்ப தூரம் ஊருக்கும் அவங்க இருக்கிற ஆமா இருக்கிறதும் தனி. எங்க பெரியப்பாவும் அங்கே அவரும் கொஞ்சம் நடக்க முடியாம உடம்பு சரியில்லாத அவரும். அவங்கள கூப்பிட்டுக்குன்னு ரோடுக்கு பாதி தூரம் நடந்து வரத்துக்குள்ள, அங்க திடீர்னு கடவுளா பார்த்து தான் அந்த பக்கம் ஒரு ஆட்டோக்கார் வந்துக்கிறாங்க. அவங்க நிறுத்தி, "ஏம்மா இவ்வளோ இந்நேரத்துக்கு நைட்ல அவரு இஸ்ஸுன்னு போயின்னுக்கிறீங்க இந்த இருட்டுல?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லைப்பா என்னை பாம்பு கடிச்சிச்சுன்றதுக்குள்ள" அவங்க ஊருக்கு கூட சொல்லாம நேரா இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய்க்கிறாங்க. அங்க போய் ஆவாது, நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷோலிங்கர் கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்றதுனால, அங்க வழியிலே போயிருக்குதுங்க சொல்லிட்டு, அதுக்குள்ள ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு ஆட்டோக்காரருக்கு தெரிஞ்சதுனால, அப்புறம் அவங்கலாம் போறதுக்குள்ள போற வழியிலே அவங்க இறந்துட்டாங்க. அதே ஆள் இருந்து பக்கத்துல இருந்து உடனுக்குடனே ஏதாவது பண்ணியிருந்தா காப்பாத்திருக்கலாம். அவங்க பொழைக்க வச்சுடுவாங்கன்றதுனால தான் அவ்வளோ ஆர்வமா ஓடி வந்துக்கிறாங்க. முடியாம கூட பாவம். வயசானவங்க தான் ரொம்ப. முடியாம ஓடி வந்து லாஸ்ட்ல காப்பாத்த முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா இருக்கும் இல்லையா? நமக்கு போணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாம ரொம்ப வருத்தம். ஏன்னா உடம்பு சரியில்லாம, இல்ல ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாரி ஆயிடுச்சுன்னா கூட அது எதிர்பார்க்காம நடந்ததுன்னு சொல்லலாம். நல்லா போயிட்டு, வேலை செஞ்சுட்டு, மாடெல்லாம் கட்டிட்டு, பால் கறந்து எல்லாருமே அன்னைக்கு மதியம் போய் எங்க பாட்டி வீட்டு நடுவு நட்டுக்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு செஞ்சு திடீர்னு இந்த மாரி ஆனா ரொம்ப வருத்தமாயிருச்சு எங்களுக்கு. அதனால தான் எங்களால விளாக் எடுக்க முடியல. வேற ஒண்ணும் விஷயம் இல்ல. அதனால வீடியோ மட்டும் போட்டுட்டு இருந்தேன். இப்ப காலையில டிஃபனுக்கு நம்ப என்ன பண்றோம், எதுவுமே இல்ல. மாவுக்கு வீட்ல எதுவுமே அரைச்ச ஸ்டாக் எதுவுமே இல்ல. அதனால சரி பொரி மட்டும் இருந்தது. அது எப்போ வாங்கின்னு வச்சது நாங்களே மறந்துட்டோம். என்ன இருக்கு ரவை, சேமியாலான்னு பார்த்தா பொரி இருந்தது. சரி அத வச்சு ஒரு சூப்பரான ஒரு தோசை பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட்டா இப்ப சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு பாருங்க. இந்த கப்பில் 1 கப்பு நான் பொரி எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கு பொரியெல்லாம் மொறு மொறு நல்லா கவர்லேயே இருந்ததுனால ஒன்றும் இல்லை. இது நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் பவுட்ரு மாதிரி. பொரி மாவாவத்துக்குள்ளே பவுட்ரு மாதிரி பறக்குது பாரு. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். நான் பொரி எடுத்த அதே கப்பில் அரை கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன். இந்த ரவை இதில் சேர்த்துக்கலாம். பொரி 1 கப்பு, ரவை அரை கப்பு, தயிர் 1/4 கப்பு. இது கெட்டியாக இருக்கிறதுனால 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி இந்த கிணத்துல ஊற்றி அலசி ஊற்றி நல்லா நைஸாக தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கிட்டேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் ரவை, பொரி, தயிர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தோசை மாவு பக்குவத்துக்கு. ஆமாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஏன்னா இது ரவை இல்லை, கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொரி தோசைக்கு நல்லா காரசாரமாக சட்னி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பாருங்கள் 3 தக்காளி எடுத்துருக்குறேன் பெருசு பெருசாக. இப்போ அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஒரு 5 மிளகா சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப பெருசாகுது, அதனால் பிச்சு போட்டு. நான் 5 மிளகா சேர்த்துருக்குறேன். 3 தக்காளி. வேறு ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் தான் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பூண்டு போடுறது இல்லையா? பூண்டுலாம் இதுக்கு போட மாட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அந்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் நம்ம நல்லா காரமாக இந்த மாதிரி கார சட்னி கண்டி நீங்கள் செஞ்சுன்னு வச்சிங்களா ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா ஹோட்டலெல்லாம் பச்சையாகவே வைப்பாங்க. அதெல்லாம் தாளிக்கவே மாட்டாங்க. புதினா சட்னி
இதெல்லாம் வந்து அப்படியே பச்சையாகவே ஆட்டி அப்படியே வச்சுடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்றதுனால நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம தோசை ஃபுல்லாக சாப்பிட்றதுனால நம்ம கொஞ்சம் வதக்கி தாளிச்சிக்கலாம். இப்போ நான் இதை நைஸாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் தக்காளியும் வரமிளகாவும். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி கார சட்னிக்கெல்லாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் ஆயிடுச்சு, அதனால் நல்லெண்ணெய் இல்லை. இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை தாளிப்புக்கு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு போடுவோம் பார்த்தியா, அப்போ தான் வந்து எண்ணெய் காயாது. சரி, அது கூட உளுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டா அது வறுந்து வரும்போது கடுகும் பொரிஞ்சிடும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, உளுந்தும் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இது போடும் போதே கொஞ்சம் வெடிக்கும், எண்ணெயில் போடும் போது. ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு போட்டுக்கங்க. கொஞ்சம் ஆமாம், மூடி போடணும், இல்லைன்னா செதிரிடும். அது இந்த கார சட்னி மட்டும் நம்ம எண்ணெயில் தாளிக்கும் போது மேலெல்லாம் வெடித்து வரும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா கொதிக்கணும்ல, கொதிக்க கொதிக்க சட்னி வந்து கெட்டியாகிடும். இந்த மிக்ஸி ஜார் மட்டும் அலசி ஊற்றிக்கினா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கெட்டியாவா உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளித்த எண்ணெய்லாம் பாருங்கள் சைட்லலாம் எப்படி மிதந்து வந்திருக்கு. இந்த மாதிரி மிதந்து வரும்போது சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நல்லா கொதித்து சட்னி வந்து சூப்பராக உப்புலாம் சரியாக இருக்குது. எல்லாமே பார்த்துட்டேன் நான். இப்போ நமக்கு வந்து மாவும் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மாவு நல்லா புளிச்சிடுச்சு. தயிர் ஊற்றுறதுனால ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா மாவு வந்து புளிச்சிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு சிட்டிகை சோடா உப்பு. உங்களுக்கு தண்ணி வந்து கரெக்டாக போச்சுன்னா அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். இல்லை தண்ணி கொஞ்சம் கட்டியாக இருக்குது, மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றிட்டு அதிலே வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி அரைச்சேன் இல்லையா, அதுவே வந்து எனக்கு சரியாக போச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தோசை ஊற்றுறதுக்கு. தோசைக்கல்லாம் சூடு ஏறிடுச்சு. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு தோசை ஊற்றலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு, தோசை ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக ஒரு பக்கம் இருந்து இப்படியே தோசையை வந்து ஊற்றணும். நல்லா சூப்பராக வரும் தோசை வந்து. இந்த மேல் மாவு லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எனக்கு கடைசியாக ஒரு தோசை நெய் தோசை சொல்லவே வேணாம். பழைய ஒவ்வொரு வீட்லையும் அதை சொல்லிக்கிறேன் நான் உனக்கு. ஆமாம், சொல்கிறேன்னா நீ அதே பழகணும். அதை பழகிச்சு ஊற்றி தருவேன், கவலையே பட வேணாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். சைடில் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தோசை எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம பெருசாக ஊற்றிருக்கிறோம் இல்லையா, சைடில் வந்து கொஞ்சம் ஒட்டும். அதனால் அப்படியே சைடில் ஒரு மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் தோசை. திடீர் பொரி தோசை, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, பொரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த தோசை வந்து செஞ்சிடலாம். எப்படி இருக்கு? நம்ம அரிசி மாவில் கூட இந்த மாதிரி கலர் வராது தானே? இல்லை, அரிசி மாவில் கூட இந்த மாதிரி கலர் வராது தானே? சூப்பராக வந்திருப்பா நல்லா. ஆமாம், ஆரிய மாவு, கோதுமை மாவு, ரவை எது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சோமா, ஒரு சட்னி போட்டோமா, ஒரு வேளை முடிஞ்சுது டிஃபன். இன்னொரு பக்கமாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு அருமையான டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக மசாலா தோசை மாதிரி பொரி வச்சு ஒரு தோசை செஞ்சுட்டோம். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கார சட்னி. தேங்காய் சட்னி வச்சுக்கிறியா? அதே கொஞ்சம் வையா. ஆமாம், அது மறந்துட்டியாது. அதுக்கு தான் பக்கத்தில் ஒரு ஞாபகம் மறைது இல்லாத ஒரு ஆள் வேணுன்றது. ஒரு அருமையான தேங்காய் சட்னி. பாருங்கள், ஒரு சூப்பரான கார சட்னி செஞ்சுட்டோம், தோசை செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக திடீர்னு சாயங்காலம் வெளியேருந்து வராங்க, குழந்தைங்கள கூட ஸ்கூல் போயிட்டு வராங்க, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உட்காருங்கடா டிவி பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.